ஒரு உயரமான இடத்திலிருந்து நகரத்தை பார்க்கும்போது என்ன தெரியும்? அடுக்கடுக்கான கான்கிரீட் கட்டடங்கள், வெயிலையும் வெப்பத்தையும் எதிரொலிக்கும் மொட்டை மாடிகள். இதே மொட்டை மாடிகள் பசுமையாகவும் பூக்களும் பழங்களும் நிறைந்த சோலையாக இருந்தால் எத்தனை அழகாக இருக்கும். இந்த புதிய சிந்தனையை செயல்படுத்தி மொட்டை மாடி தோட்டங்களை உருவாக்குகிறார்கள் இவர்கள். என் பெயர் பத்மநாபன், எம்எஸ்சி அக்ரானமி, பிஹெச்டி இன் அக்ரிகல்ச்சர். சென்னையில் ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்ப நர்சரி, லேண்ட்ஸ்கேப்பிங், கார்டனிங் இதில் இறங்கலாம்னு நினச்சப்ப பார்த்தோம்னா நிறைய பேர் ஆல்ரெடி இந்த லைனில் இருந்தாங்க, நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் ஒரு கேப்பு எங்கே இருக்கும்? நம்ம படித்த நாலேஜை யூஸ் பண்ணி ப்ரொஃபஷ்னல் டெக்னிக்கல் சர்வீஸை யூஸ் பண்ணி எங்கே இருக்கலாம்னு பார்த்தப்ப எல்லாருமே ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் லேண்ட்ஸ்கேப்பிங், கார்டனிங்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஐ வாண்ட் டு பி எ டிஃப்ரெண்ட். இந்த டெரஸில் மட்டும் ஒரு 7000 ஏக்கர் ஒர்த்து மொட்டை மாடிகள் சென்னையை சுற்றி ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் சும்மா இருந்தால் பார்த்தேன். ஸோ இந்த டெரஸை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணால் எல்லாருக்கும் சார்க்கும். அதனால் நான் டெரஸ் கார்டன்ற கான்செப்டில் குதித்தேன். லோ காஸ்ட்டில் எல்லா மொட்டை மாடிகளையும் பூந்தோட்டமாக மாற்றினா பிரயோஜனமாகவும் இருக்கும், காய்கறிகள் பழங்கள் உற்பத்தி பண்ணலாம், வீடுகளுக்கும் கூலாக இருக்கும். இது நல்லா எடுபடும். சென்னை மாதிரி வெயிலான ஊர்களுக்கு இது ஒரு அருமையான வியாபார வாய்ப்பாக இருக்குன்னு நினப்பில் முழுக்க ஆராய்ச்சி பண்ண பிறகு நாங்கள் ஹார்டிடெக் சர்வீஸ் அப்படின்ற கம்பெனியை ஆரம்பிச்சுக்கிறோம். மாடியில் தோட்டங்கள் போடலான்னு இறங்கி இதில் பண்ணுறப்ப முதல்ல அட்வைஸ் பண்ணலாம், கன்சல்டண்ட்டாக இருக்கலாம், தேவையான டிசைன்ஸ் கொடுக்கலாம், பிளான் கொடுக்கலாம், அவங்கெல்லாம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நடைமுறை சாத்தியத்தில் அவங்க பொருள்களை ஒவ்வொன்றையும் சோர்ஸ் பண்ணி தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு சென்னையில். ஒவ்வொன்றையும் அதனால் டிலே ஆச்சு, டைம் ஆச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி கஸ்டமரால் அந்த மாடி தோட்டத்தை செயல்படுத்திக்க முடியல. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் என்னையவே கேட்க ஆரம்பித்தாங்க, நீங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க, நீங்களே செஞ்சு கொடுத்துருங்க. ஸோ நான் அப்புறம் ஒன்று ஒன்றா சோர்ஸ் பண்ண ஆரம்பித்ததில்ல. ஒவ்வொன்றும் வெவ்வேறு இடங்களில் கிடச்சிது, லோ காஸ்ட்டாகவும் சோர்ஸ் பண்ணி. ஸோ இது ஒவ்வொரு வீட்டுக்குன்னு வாங்கினா கட்டுப்படி ஆகாது. 50 வீடுகளுக்கோ 20 வீடுகளுக்கோ சேர்த்து மொத்தமாக வாங்கிக்கிட்டு நம்ம பிரித்து கொடுத்தா எல்லாருக்கும் கட்டுப்படியாகவும் சிட்டியில் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் விதை முதல் அவங்க அந்த காய்கறி பழங்களை அறுத்து சாப்பிட்ற வரைக்கும், அவங்க யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குற வரைக்கும் எங்கள் நர்சரியில் நாங்களே இப்போ பண்ணித்தரோம். மாடியில் தோட்டம் போடுறதுக்கு தேவையான இடுபொருள்கள், ட்ரைனேஜ் செல், ட்ரைனேஜ் போர்டு, ஜியோடெக்ஸ்டைல்ஸ் கிளாத், இது போன்ற டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னிக்களும் மெட்டீரியலும், அது இல்லாமல் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங், வாட்டர் ப்ரூஃபிங் ஷீட்டு, பிராண்டட் கம்பெனியோட மேனுஃபேக்சரோட ஷீட்டு, இதெல்லாம் லே பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது போட்டதுமே பில்டிங் ஓனர்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ நம்ம மாடியில் இனி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியாச்சு, இனி தோட்டம் போடலாம். மாடியில் தோட்டம், காய்கறி தோட்டம் அப்படின்னதுமே எல்லாருக்கும் வர்றது வெயிட்டு. ஸோ வெயிட்டை குறைக்கிறதுக்காக சாயில்லெஸ் மீடியா, கோகோபீட் பேஸ்டு லெஸ் வெயிட் மீடியாவை டெவலப் பண்ணோம். அது மண்ணை விட வெயிட் கம்மியாக இருக்கும், மண்ணை விட அதிகமாக தண்ணி பிடிச்சி வைக்கும். ரெண்டாவது கண்டெய்னர் சிமெண்ட்டோ மண் தொட்டியோ வெயிட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் க்ரோ பேக்கும், டார்பாலின் பேக்கும், பிளாஸ்டிக் பாட்டும் அறிமுகப்படுத்திக்கிறோம். ஸோ இந்த மூணும் லைட் வெயிட்டாகவும் இருக்கும், டியூரபிலிட்டியும் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் எனக்கு ரொம்ப இடம் பற்றாக்குறை இருக்கின்றவங்களுக்கு வால்லையே ஹேங்கிங் டைப்பில் தொட்டி வைக்கிறதுக்கு வால் கார்டன் கண்டெய்னர்ஸ் வந்துருக்குது. ஸோ அது இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. ஸோ ஒரு ஃப்ரேம் மாதிரி வால் அடித்து ஸ்லாண்டிங் ஆங்கிளில் தொட்டியை ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வெர்டிக்கல் வால்லையே இவங்க தோட்டமும் வளர்த்துக்கலாம். இது வெர்டிக்கல் கார்டனில், டெரஸ் கார்டனில் இது ஒரு பார்ட்டாக வருது. மூணாவது ஹேங்கிங். ஸோ மேலே பைப் நட்டு, ரோப் நட்டு, தொங்க விட்டு அந்த பாட்லேயும் செடிகளை வளர்க்கலாம். இது எல்லாமே ஹேங்கிங் கார்டனில் வரனால எந்த டைப்பு, எந்த மெத்தடு, யாருக்கு எது சூட் ஆகுங்கிறது அவங்க இட வசதி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்டிங், அதுக்கு மேலே பிளாஸ்டிக் ஷீட்டு, ட்ரைனேஜ் போர்டு, ஜியோடெக்ஸ்டைல்ஸ் கிளாத்து, இதெல்லாம் கிரவுண்டு பேஸுக்கு கொடுக்குறோம். அது இல்லாமல் காய்கறியோட விதைகள், நாற்றுகள், வளர்ந்த செடிகள் கண்டெய்னரில் யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறோம். இது இல்லாமல் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் கேட்குறவங்களுக்கு ரெடிமேடாக பாலித்தீன் பேக்கில் வளர்த்து கொண்டு போய் தொட்டியில் நட்டு கொடுக்குறோம். பூச்செடிகள், பழங்கள், இவங்க சீசனல் ஃப்ரூட்ஸை பெரிய பெரிய கண்டெய்னரில் வளர்த்து மாடியில் ரெடிமேடாக
கொண்டு போய் ரெடிமேடாக யூஸ் பண்ணுற ஸ்டேஜ்லேயும் வச்சு தரோம். இதுக்கெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு டிவைஸை யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணி குறுகிய காலத்தில் பெரிய தோட்டத்தை ரெடிமேடாக உற்பத்தி பண்ணுறதுக்குரிய இன்றைக்கி டெக்னாலஜி தொழில்நுட்பம் இருக்கிறதுனால எங்கள் நர்சரியில் உற்பத்தி பண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. சர்வீஸ்க்காக ஃபோன் கால் ரிசீவ் பண்ணதும் இமீடியட்டாக சர்வீஸ் பண்ணி எங்கள்கிட்ட மொபைல் சர்வீஸ் வேன் இருக்குது. அதில் எல்லா டூல்ஸும் சாயில் டூல், லிஃப்டிங் டூல், மென்யூர், ஃபெர்டிலைசர்ஸ், ஸ்ப்ரேயர்ஸ், அக்ரோகெமிக்கல்ஸ் இதெல்லாம் உள்ள ஒரு டீமோடு போயிட்டு உடனடியாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்து வரக்கூடிய ஒரு போர்ட்டபுள் சர்வீஸ் இருக்கிறனால இன்றைக்கி குயிக்காக நல்லா சர்வீஸ் பண்ண முடியுது. இனிமேலும் சென்னையில் சிட்டி பீப்புளில் இந்த கேட்குறவங்களுக்கு நாங்கள் பண்ணி தரது ரெடியாக இருக்கிறோம். டெரஸ் கார்டனில் இன்னும் ஒரு படி மேலே நிறைய பேர் எங்களுக்கு உடனடி தோட்டம் வேணாம், நாங்கள் வாடகை டெம்பரவரியாக இருக்கிற ஒரு ஈவெண்ட் வருது, ஃபங்க்ஷன் வருது, கொஞ்ச நாளைக்கு மட்டும் இருந்தால் போதும் நினைக்கிறவங்களுக்கு தொட்டி செடிகளை, அழகு செடிகளை வாடகைக்கும் கொடுக்குறோம். உடனடியாக டெலிவரி கொண்டு போய் கொடுத்து அரேஞ்ச் பண்ணி அவங்க ஃபங்க்ஷனோ ஈவெண்ட்டோ அவங்க பர்பஸ் முடிஞ்சதும் திரும்பி நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்களே அதை பராமரிச்சுக்கிறோம், நாங்களே எங்கள் ஆளுகளை அனுப்பி சரி பண்ணிக்கிறோம். தோட்டம் வைக்க எங்கள் வீட்டில் இடமில்லை என்று இனி யாரும் சொல்ல முடியாது. சிறு இடத்தில் கூட இயற்கையை நம் வாழ்க்கையுடன் இணைத்து கொள்ள முடியும் என்பது இந்த மொட்டை மாடிகளை பார்க்கும்போது தெளிவாகிறது. இருக்கும் இடங்களை பயன்படுத்துவோம், இயற்கையோடு இணைவோம்.